ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்ந்தெடுத்த சீமான் களமிறங்கும் கட்டிலும் இளம் காளைகள். விஜய்க்கு இனிதான் மிகப்பெரிய அடி காத்திருக்கு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுல இருந்தே இந்த அரசியல் களத்தில் ஆளுங்கட்சியான தவகவுக்கும் யாருக்கும் தான் போட்டி. இனி வரக்கூடிய தேர்தல்ல இந்த அரசியல் களம் என்ன மாதிரி ஒரு ஷேப் எடுத்து போக போகுது அப்படின்ட்டு பல்வேறு விதமான ஊகங்கள் கிளம்பிட்டே இருக்கு. ரொம்ப முக்கியமா அண்ணாமலை அவர்கள் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி கிட்டத்தட்ட 18 லட்சம் பேரை இணைத்தார். ஆனா அதற்கு பிறகு அவருடைய அந்த இயக்கம் பெரிய அளவு டேக் ஆஃப் ஆகல. ஆனா ஏற்கனவே 20 லட்சம் இளைஞர்களுடைய கருத்தியல் வாக்குகளோடு நாம் தமிழர் கட்சி ஒரு இளம் ரத்தமாக மிக தீவிரமாக களத்தில் இயங்கிட்டே தான் இருக்கிறாங்க. திமுக அதிமுக இனி இந்த களத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கறதுதான் பெரும்பாலான அரசியல் நோக்கர்களுடைய கூட்சா இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் இவர்களை கொஞ்சம் கொஞ்சமா இனி புறம் தள்ளிடுவாங்க. நிச்சயமாக விஜய் ஆட்சி தோற்குது அப்படின்னா அடுத்து வரக்கூடியது ஒரு புதிய சக்தியாக தான் இருக்கும். தோற்று போன திமுக அதிமுகவை இனி மக்கள் கொண்டு வந்து அரியணை ஏற்றுவது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது தான் அரசியலை அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய கூட்சா இருக்கு. இந்த சூழல்ல தான் ஆளுங்கட்சியான தவகவுக்கு கடுமையான ஒரு போட்டியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பல எதிர்த்தரப்புகளுக்கும் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 தொகுதிகள்ல இடைத்தேர்தல் அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு மாதங்கள்ல நடக்க இருக்கக்கூடிய சூழல். அம்பாசமுத்திரம் தொகுதிக்கான வேட்பாளராக நத்தம் சிவசங்கரன் அவர்கள் தான் இருப்பார் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி சார்பில் ஓரளவு உறுதியாக இருக்கக்கூடிய சூழல்ல மீதம் இருக்கக்கூடிய 5 தொகுதியிலையும் யார் நிற்பார் அப்படிங்கிறதையும் சீமான் அவர்கள் ஓரளவு பிக் பண்ணிட்டாரு. தேர்தல் அறிவித்தவுடன் அவர்களையும் வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிவித்து விடுவார் அப்படிங்கறதுதான் நாம் தமிழர் கட்சியின் வட்டாரங்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. சோ இந்த 5 வேட்பாளர்களுமே நத்தம் சிவசங்கரனுக்கு இணையாக மிக வீரியமான கட்டிலம் காளைகள் தான். இவர்கள் ஆளும் தவகவை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு வீரியமிக்க பேச்சாளர்களாகவும் கள செயற்பாட்டாளர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் தலைமை வட்டாரங்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. சோ வரக்கூடிய இந்த தேர்தலில் தவக வெர்சஸ் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு போட்டி இப்பவே உறுதியா இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவும் அதிமுகவும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு பிளான்லையும் இருக்கிறது கண்கூட தெரியுது. அப்படி நடந்தால் நிச்சயமாக மக்கள் அந்த 2 கட்சிகளையும் காரி துப்பி துறப்பு கட்டையாலேயே துரத்தி அடிப்பாங்க அப்படிங்கிறது இப்பவே உறுதியா இருக்கக்கூடிய சூழல்ல நிச்சயமாக போட்டி அப்படிங்கிறது ஆளும் தவகவா இல்ல இளைஞர்கள் படையோடு நிற்கக்கூடிய நாம் தமிழரா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில தான் போகும் அப்படிங்கிறதும் அரசியல் நோக்கர்களுடைய கூட்சா இருக்கு. எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்கள்ல இதுவரை அடையாத ஒரு உயரத்தை அடைவார்கள் அப்படிங்கிறதான் பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் இந்த அரசியல் போகக்கூடிய போக்கை வைத்து ஆராய்ந்து சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. நன்றி, வணக்கம்.